Hello friends, welcome to our channel Athiran Biztech. நான் தான் உங்கள் சிவா. நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான தொழில் வந்திருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே செய்யலாம், சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பிஸ்னஸ் மாடல் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். மாப் ஸ்டிக் வந்து வீட்டில் இருந்தபடியே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாப் ஸ்டிக் ஃபுல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 25 rupees அடங்கிடும். நம்ம சேல் பண்ணுற காஸ்ட் பார்த்திங்கன்னா 125 முடி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி. 125 ரூபா முடி நம்மளால் விற்க முடியும். 25 ரூபாய்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி 125 ரூபாய்க்கு விற்க போகிறோம். ஸோ 100 ரூபா ப்ராஃபிட் ஒரு ஸ்டிக்கு. ஸோ இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வித் டெமோவோட இந்த ஃபுல் வீடியோ இருக்க போது வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ மாப் ஸ்டிக் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வீட்டில் அன்றாடமாக தேவைப்படுது. ஸோ ஒருத்தவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாப் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. இதுதான் பேசிக் மாடல். இதோட ஹையர் எண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 600 1000 முடி இருக்குது. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மாப் ஸ்டிக் வாங்குறதுக்கு இதை வச்சு தான் அவங்க ஃபுல் வீட்டை மாப் போடுவாங்க. ஸோ வீடு மட்டும் இல்லை, கடைகள், ஷாப்ஸ், அப்புறம் கம்பெனிகள், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாப் ஸ்டிக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாப் ஸ்டிக் வந்து எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் நான் சொன்ன ஸ்டிக். இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 3.5 feet ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 ரூபா. ஹோல்சேலில் வாங்குறப்போ 11 ரூபா அடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் யான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி கயிறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த யானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ 75 rupees வரும், ஒரு கிலோ. அப்புறம் இந்த நாப் இது பாருங்கள், இது ஒரு 6 ரூபா. ஸோ இதோட இதுவும் சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து இதை வந்து நாப் போடணும். இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம உள்ளே வைக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 75 rupees ஒரு கிலோ. அப்புறம் இது ஒரு 6 ரூபா. அப்புறம் இது ஒரு 11 rupees. ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்டிக்கு பண்ணணும், 100 மாப் செய்யணுன்னா உங்களுக்கு வர காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8900 rupeesக்குள்ளே அடங்கிடும். கால்குலேஷன் போட்டிருக்கேன், 8900க்குள்ளே அடங்கிடும். அந்த மிஷினரி பார்த்தீங்கன்னா அந்த நாபை வந்து இந்த யானை வச்சு உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி அடிக்கும். இது வந்து வீட்டிலே நம்மளால் செய்ய முடியும். ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக், மேனுவலும் இருக்குது. மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபாயில் அமைஞ்சிடும். ஸோ இந்த 6000 ரூபா மட்டும் ஒன் டைம் காஸ்ட். மற்றபடி உங்களுக்கு ரா மெட்டீரியல் மட்டும்தான் காஸ்ட். 100 மாப் ஸ்டிக் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 3000 ரூபாக்குள்ளே ஆகும். ஸோ 3000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் 10000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 3000 ரூபா ரா மெட்டீரியல் பண்ணுறீங்க 100 மாப் ஸ்டிக்கு. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுப்போ 100 மாப் ஸ்டிக் ரெடி பண்ணுவீங்க. ஒரு மாப் ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் டு 100 rupees உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ 130 ரூபா விற்பீங்க மார்க்கெட்டில். ஸோ 100 rupees உங்களுக்கு லாபம். ஸோ 100 × 100. ஸோ 100 × 100 வந்து பார்த்திங்கன்னா 10000 ரூபா உங்களுக்கு லாபம் மட்டுமே. ஸோ ஒரு 100 மாப் ஸ்டிக் உங்களால் ஒரு நாளில் விற்க முடிஞ்சுன்னா 10000 ரூபா லாபம் ஒரே நாளைக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் உங்களால் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களால் மார்க்கெட்டிங்கும் செய்ய முடியும். ஏன்னா அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா ஷாப்ஸ்லேயும் ஸோ எல்லா இடத்துலையும் இந்த டிமாண்ட் இருக்குது. ஸோ 130 ரூபா. ஸோ இதை வந்து டேரெக்டாக நீங்கள் கொடுக்குறப்ப தான் 130 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதே நீங்கள் ஷாப்ஸுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்ஜினை கம்மி பண்ணுவீங்க. 80 ரூபா 50 ரூபா, ஸோ 80. ஸோ இது மாதிரி உங்களால் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து மார்ஜின் எடுத்து விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த மார்க்கெட்டிங் டிப்ஸ். ஸோ ஒரு 10000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்குது. வீட்டிலே ஒரு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்க போகிறீங்க. அதுவும் மாப் ஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க. 10000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா மிஷினரி வந்துடுது. மீதி ஒரு 3000 ரூபா வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ். நான் சொன்ன 2000 ரூபா வந்து ஜிஎஸ்டியில் அடங்குது. ஸோ உங்களுக்கு மொத்தமாக 8900 ரூபாயில் யூ ஆர் கெட்டிங் என்டையர்லி த பிஸ்னஸ். ஸோ ஒன் டைம் ஒரு மிஷினை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு அது ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கி செஞ்சு நீங்கள் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஒரே ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் வந்துடும் வீட்டிலே. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸை. இல்லைன்னா தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டிக்கு, கிளாம்ப்பு, அப்புறம் அந்த யான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 75 ரூபா. ஸ்டிக்கு வந்து ஒரு ஸ்டிக் க்ளோஸ் டு உங்களுக்கு 11 ரூபா. அப்புறம் அந்த கிளாம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா. ஸோ இதுதான் அந்த காஸ்ட். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye from Shiva.